வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, என் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு யூனிக்கான 4D வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டைல்லையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, எப்படி யூனிக்கான ஒரு வால்பேப்பர் மாதிரி செட் பண்ணுறது, அதுவும் 4Dயில் எப்படி செட் பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கன்ஃபியூஸ் ஆயிரும். அது எப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வெயிட்டாக வரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாரில் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பார் கிளிக் பண்ணி 4D பேரலக்ஸ் வால்பேப்பர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஃபோனில் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதை கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தவிர வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய ஆட் ஓடிட்டே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே கம்மியாக ஆட்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பு. ஆட்ஸ் வரும், ஆனால் கம்மியாக தான் வரும். மித்ததுலலாம் வந்து அதிகமாக வருது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இது கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும், 4D பேரலக்ஸ்னு. இதுதான் ஆப்போட நேமு. உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து க்ரியேட் கஸ்டமைசர் வால்பேப்பர் கூட பண்ணிக்கலாம். நம்ம எப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணி கஸ்டமைசர் வால்பேப்பர் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இதிலே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, நிறையா வால்பேப்பர்ஸ் 4Dயில் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு லோடாகி உள்ளே போயிடும். லோடாக ஒரு டைம் எடுத்துக்குது. இதில் நிறையா இருக்குது, 4Dயில் இருக்குது, 4Kலேயும் இருக்குது. எதில் வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி லோடாகி உள்ளே போனதுக்கப்புறம் ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வால்பேப்பர் செட் பண்ணோம்னா ஒன் டைம் ஆட் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ஹோம் ஸ்க்ரீனில் வேணுமாலும் சரி, லாக் ஸ்க்ரீனில் வேணுமா தெரியும், எதில் வேணும்னாலும் அதை அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளை ஆயிரும். அது மாதிரி என் ஃபோன் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நிறையா இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட். அதே மாதிரி 4D இங்கே இப்போ ஆல்ரெடி வச்சுருந்தது கூட வரும். இதெல்லாம் வந்து GTA Vice Cityயில் வர்றது, ஸ்பைடர்மேனு, ஏகப்பட்ட அனிமேஷன் இருக்குது. எது வேணும்னாலும் நீங்கள் 4Dயில் சூஸ் பண்ணிக்கலாம். அதே 4Kயில் வேணும்னாலும் 4Kலேயே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் எதில் போய் சொல்லணும், லாஸ்ட்டாக டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து டவுன்லோட், நான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா டவுன்லோட் சிம்பிளில் காமிக்குது. இது மாதிரி என்னென்ன ட்ரெண்டிங்கில் நியூவாக வந்திருந்தாலும் சரி, அது வந்து யூனிக்காக உங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வச்சுருக்கப்போ உங்கள் ஃபோன் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வரும். என்ன டிஃப்ரெண்ட்டாக வால்பேப்பரில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபோன் பார்க்க. இந்த வால்பேப்பர்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ